காலங்காத்தால ஏஞ்ச உடனே 2 விதமான சட்னி செஞ்சாச்சு. அது தாளிக்கணும் இல்லையா? ஒரே கடாயில தாளிச்சுட்டு, உனக்கு கொஞ்சம், உனக்கு கொஞ்சம்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இட்லி ஊத்தி வைக்கணும் இல்லையா? இட்லி ஊத்தி வச்சுட்டு, மீதி இருக்கிற வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயாச்சு. கிச்சன் ரூம்ல இருந்து வீட்டுக்குள்ள. அதுக்கப்புறமா பசங்க ஸ்கூல் பேக்ஸோ, லஞ்ச் பேக்ஸோ கிளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுட்டு இருக்கிறேன். அதை அப்படியே குடுத்து அனுப்பிச்சோன்னு நினச்சுக்கோங்களேன், நம்ம பசங்களுக்கு குடுத்து அனுப்புற லஞ்ச் பாக்ஸ்ல பாக்டீரியாஸ் கூட வந்து சேரிடும். அதனால வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கிளீன் பண்ணிப்பேன். வீட்டுக்குள்ள எங்க வீட்டுக்காரர் வந்து ஃபேன் துடைக்கிறது, வீடு பெருக்கிறது இந்த வேலையெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஆம்பளைங்க வேலையை செய்யக்கூடாது அப்படின்ட்டு எங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு டைம் இருந்தா எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. நான் அதிகமா வேலையெல்லாம் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கே புரிஞ்சிடும். இன்னைக்கு அது ரொம்ப வேலை செய்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு. நான் ஒண்டியா துணி துவைச்சு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு என் பையன் வந்து ஹெல்ப் பண்ணான். எப்படியும் உட்காந்துட்டோம், பக்கெட்ஸ் எல்லாம் கூட கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து பொங்கல் சாம்பார் செஞ்சுக்கணும். நைட்ல சாப்பிட்றதுக்கு உங்களுக்கும் பிடிக்குமா?